இதெல்லாம் வந்து ஒரு யார் எழுதுனா அதுக்கு மட்டும் அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நிகழ்ச்சியா இல்ல அது கண்டிப்பா எந்த கியூஎன்ஏ செக்ஷன் இருக்கோ அப்ப கண்டிப்பா அதை பேசலாம் சார். அவர் பதில் சொல்லட்டுன்றதுதான் ஒரு பத்திரிகையாளர் எழுதுறாரு. So 1 minute. No. ஜெகனோ சக்தி சாரும் சேர்ந்தோட பிரதமர் பண்ணாங்க. அது இப்ப அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பேசி முடிச்சு சக்தி முடிச்சு வச்சு இப்ப ஜெகன் வரல இல்ல அதான் ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த அது பிரச்சனை முடிஞ்சிட்டு முடிஞ்ச பிறகு அந்த இப்போ இப்போ ஜெகன் இல்ல இப்ப ஜெகன் வந்து பாருங்க கம்பெனி கொடுக்கவே இல்லை. நீங்க அதோட பாரு அதனால படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. சரி நான் அடுத்த ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனி இதுக்கு மட்டும் நீங்க அதுல பதில் சொல்றோம். இப்ப பாருங்க இங்க ஜெகனும் இல்லை டாக்டரும் இல்லை. நீங்க பாருங்க Okay sir, 5 minutes. இல்ல சார் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். 5 minutes. ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெகன் ப்ளீஸ் ஸ்டேஜ் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் ஒரு ஆபீஸ் பாய சொன்னேன். ஒரு ஆபீஸ் பாய் எனக்கு ஈபி ஆக்குனாருங்க முதலாளி. எங்கேயாவது நடக்குமாது
நான் வந்து பெருசா படிக்கல, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனில வந்து நான் சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா என்ன சேர்த்தாங்கன்ட்டு. எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துல வந்து மேல வந்து வருங்க. அதனால நான் முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னா எனக்கு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன். நமக்கு ஒண்ணுமே கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா, அவ்வளவு பெரிய கப்பல் வேலை செஞ்சு சாரி இந்த நேர்ல பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நான் பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையா இருக்கு. இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிக்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா, இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா, ஹைட்டா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, நீ அவங்க நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு, நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரை சார் உட்கார வச்சாங்க. அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். அது வந்து இப்போ என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு, என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திரராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்து அவரு, எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே வரலாம், இதுக்கு மேல கிடைக்க போறது அவர். அதனால அவரு கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத நான் தெளிவா இருந்தேன். ஆனா அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும், அது உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, அழிக்க முடியாது இல்லையா, நம்ம சொல்லணும். என்ன நடந்துச்சுங்க சொல்லுறேன், யாரும் தவற நினைக்க வேண்டாம். இதுல சம்பந்தப்பட்ட ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால சில நேரத்தில் சில இடத்துல வெளிப்படுத்த முடியாது. பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் இன்னும் நடந்து சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் வந்து சாம்சியஸ், அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் செட் ஆகுறதுனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறத நான் உண்மையே சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டர் அனுப்புனா, அப்ப 400 தான் டைரக்டர் இருந்தாரு, கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இது ஒரு மூல கரெக்டா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒண்ணு பண்ணலாம், மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்டா அவனுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதும்போது டைரக்டர் பண்றேன்னு அதை தந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தட்டகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டைரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தட்டகாரம்னா தட்டகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதுனேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு, பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டும் நான் எழுதி இயக்குநருக்கு தான் அனுப்புவேன், மியூசிக் நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குநர் வழியோட போகும். அப்படி உருவாச்சு. அப்படி இந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு ப்ரொடக்ஷன் ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணும்னாலே, அதாவது படத்துக்குள்ள 7 நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது காரணமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாய் தோணப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன் எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன குழந்தை வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லலாம், நீங்க எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி அவருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு கேட்கறதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் கண்டிப்பா 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 இல்ல அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திக்கலாம். இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு ஆமா ஆமா ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு யாருக்கே நான் சொன்னா இது இருக்கா எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும். இதுதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப ஒரு படைப்பாளியா உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். நீங்க எழுதுன இப்ப இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்க பேசிட்டே போயிட்டு இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் முடியாது. நாளைக்கு நான் ரொம்ப விசாரிச்சு என்ன படம் நாங்க டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயிட்டும் பேசுறேன், அவர்கிட்ட பேசிடுறேன், பேச முடிவு எடுக்கிறேன். ஆமாங்க, ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு அந்த பாட்டு
பாட்டாலே 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து இயக்குனரே சொன்னதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரவீடு அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாரத்தான் ஐயா ரவீந்தர் சொல்லுவாரு. அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி.